Hi friends, welcome back to my channel Simply Kani. Subscribers எல்லாருக்கும் lots of love. என் சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா குயிக்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ் மேக்கப்னு வந்தாக்கா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது மட்டுமே பேஸ் மேக்கப் கிடையாது. ஸோ நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங்கோட பேசிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இன்டெப்த்தாக. ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபேஸில் ஹைலைட் பண்ணணும் அண்ட் கான்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பேசிக்காக வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லைக் ப்ரைமராகவும் இருக்கும் அண்ட் ஒரு கிளியர் ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரெக்வில் அப்படிங்கிற பிராண்டோட டிண்டட் சன்ஸ்க்ரீன். இது வந்து என்னோடய ஃபேஸ் பூரா டாட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய M.A.C ஃபிக்ஸ் ப்ளஸ் ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை எடுத்து என்னோடய ஃபேஸ் பூரா நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் கன்சீலர் மட்டும் வச்சு நான் வந்து இந்த லுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஹைட்ரேட் மை ஸ்கின். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட கவர் ஸ்டூடியோ கன்சீலர் பேலட்டில் இருக்கிற ஆரஞ்ச் கலர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து எங்கெல்லாம் எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ ஃபேஸில், எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்குது அண்ட் அண்டர் ஐஸ் இல்லை வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணி என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே பேலட்டில் இருக்கிற ஒரு டார்க் கன்சீலர், என்னோடய ஸ்கின் ஷேடுக்கும் டார்க்காக இருக்கிற ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து எங்கெல்லாம் நான் ஆரஞ்ச் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து என்னோடய ஸ்கின் டோன் ஈவன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ வந்து ஹைலைட்டிங்க்கு போகிறோம். ஸோ ஹைலைட்டிங் வந்து எங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அண்டர் ஐஸில், நோஸ்க்கு கீழே, லிப்ஸ்க்கு மேலே இருக்கிற ஏரியா அண்ட் லிப்ஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியா, அது வந்து சின்னன்னு சொல்லுவாங்க, அண்ட் நெத்தியில். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக ஹைலைட் ஏரியாஸ். ஏன்னா இங்கே தான் வந்து லைட் படும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹைலைட் பண்ணி ஒரு லைக் லைட்டர் ஷேட் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அண்ட் லைட் வந்து அந்த லைட் ஷேட் மேலே பட்டு பவுன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ். அண்ட் என்னோடய ஸ்பாஞ்சில் வந்து திருப்பி M.A.C ஃபிக்ஸ் ப்ளஸ் ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே அடித்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி என்னோடய கன்சீலரை பிளெண்ட் பண்ணுறேன். அகெயின் பிகாஸ் ஏன்னா கன்சீலர் வந்து கொஞ்சம் திக் இன் கன்சிஸ்டன்சி, அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு நான் வந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கான்டோரிங்க்கு வந்து LA Girlோட ப்ரோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ஷேட் டார்க் கொக்கோவா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம கான்டோர் பண்ணுற ஏரியா வந்து நம்மளோட சீக் போன்ஸ். ஸோ சீக் போன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி சீக் போன்ஸ் வந்து எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஹாலோ, அந்த ஓட்டை மாதிரி இருக்க பாருங்கள், அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் ஏரியா வந்து நெத்தி ஹேர்லைன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷேட் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். தேர்ட் ஏரியா ஃபார் கான்டோரிங் வந்து நோஸில் வந்துட்டு ஐப்ரோஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நோஸோட எண்டு வரைக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு சின்ன சின்ன லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த்து ஸ்பாட் வந்துட்டு நம்மளோட ஜா லைன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபேஸோட எண்ட் ஆகிற இடம். ஸோ நம்மளோட பல் இருக்கு இல்லையா, ஜாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எண்ட் ஆகிற போன் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளோட ஃபிஃப்த்து கான்டோரிங் ஸ்பாட். சிக்ஸ்த்து கான்டோரிங் ஸ்பாட் வந்துட்டு இது வந்து டபுள் சின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஜாஸ்க்கு கீழே வந்து எங்கே டபுள் சின் இருக்கோ அங்கே வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த இடத்த வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டாக்கா நம்மளுக்கு டபுள் சின் இருக்கிற மாதிரி இருக்காது, பிகாஸ் அங்கே வந்து ஷேட் விழுந்துடும். ஃபைனலாக செவன்த்து கான்டோரிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா லிப்ஸ்க்கு ஜஸ்ட்டு கீழே. ஸோ இங்கே வந்து ஒரு ஷேட் கொடுக்கும்போது லிப்ஸ் வந்து இன்னும் நல்லா ஃபுல்லாக பெருசாக தெரியும். திருப்பி M.A.C ஃபிக்ஸ் ப்ளஸ் எடுத்து என்னோடய ஃபேஸ் பூரா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபைனலாக என்னோடய பியூட்டி பிளெண்டர் எடுத்து என்னோடய ஃபேஸ் பூரா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லேயர் டு லேயரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது ஹைட்ரேஷன் மட்டும் இல்லாமல் மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். ஸோ நான் வந்து வெளியே போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் என்னோடய மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக இது நல்லா ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஃபைனலாக வந்து பேஸ் மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் மட்டும் வச்சு என்னோடய பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரக்சர்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபினிஷிங்க்கு வந்து பேஸ் செட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன், சுகர் காஸ்மெட்டிக்ஸோடது. அண்ட் இது வந்து என்னோடய அண்டர் ஐஸில் ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபேஸ் பூராவும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட பேஸ் மேக்கப் செட் ஆகிடும், எங்கேயும் நகராது. நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ண போகிறேன். ஐ மேக்கப் வந்து நான் ரொம்பவே சட்டிலாக ஒரு ரோஸி ஷிம்மர் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஹுடா பியூட்டியோட ரோஸ் பேஸ்டல்ஸ் ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட் வந்து என்னோடய க்ரீஸ்க்கு கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு பேபி பிங்க் கலர் ஷேட் இருக்கும், இது வந்துட்டு என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷிம்ரி ஆன சேம் ரோஸ் கலரில் ஒரு ஸ்பார்க்லி ஷேட் ஒன்று இருக்குது, அது வந்து என்னோடய ஐலிட்ஸ் பூரா நான் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐப்ரோஸ்க்கு வந்து சாமசி மிலானோவோட ஐப்ரோ பென் எடுத்துக்கிறேன். இது வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி அண்ட் எண்டில் ஒரு கோம் மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து தின்னாக முடி மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அண்ட் ஐப்ரோஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்து மெப்ளினோட ஃபால்சிஸ் புஷ்அப் ட்ராமா மெஸ்கரா எடுத்து என்னோடய அப்பர் லேஷஸ் லோவர் லேஷஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கலர்பாரோட க்ரெம் டாச் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு மாவ் ஷேடு இது வந்து என்னோடய லிப்ஸ்க்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சட்டிலான ஒரு லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், மெயினாக டு டீச் அபவுட் ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங். ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு இந்த ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் வரும்போது அவங்களோட ஓன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். பட் பேசிக் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஹைலைட்டிங் வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க அண்ட் நான் சொன்ன பாயிண்டில் தான் வந்துட்டு கான்டோர் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு இது வந்து ஒரு லைட் வச்சு விளையாடுற ஒரு கேம் இது. ஸோ லைட் எங்கே படும்போது மேக்ஸிமம் நம்மளோட ஃபேஸில் தெரியுதோ அங்கே வந்து லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர் கொடுப்பாங்க அண்ட் அதுதான் வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் லைட் படும்போது எங்கே வந்து ஷேடோ நிழல் மாதிரி தெரியுதோ நம்மளோட ஃபேஸில் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கான்டோர் பண்ணி லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வருவோம் நம்மளோட ஃபேஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நம்புறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் ஆல்சோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் வந்து என்னோடய வீடியோவை குயிக்காக பார்க்கலாம். அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.